இரவை அகற்றி வைகரை பொழுதை வெளிப்படுத்துபவனும் அவனே, இரவை அமைதி பெறும் நேரமாக அமைத்தவனும் அவனே. இப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இரவு பகலை அடுத்தது எக்ஸாம்பிளாக காட்டுறான். என்ன சொல்கிறான்? இரவுக்கு ஒரு இறைவனும் பகலுக்கு ஒரு இறைவனும் இருந்திருந்தால் எப்படி இருக்கும்? கிளாஷ் ஆயிரும். இவன் என்ன சொல்லுவான்? தொடர்ந்து பகல் இருந்துக்கிட்டே இருக்கட்டும், ஏன் என்னுடைய ஆட்சி என்றென்றும் இருக்கணும் அப்படின்னு பகலுடைய இறைவன் சொல்லுவான். இரவுடைய இறைவன் என்ன சொல்லுவான்? தொடர்ந்து என்னுடைய ஆட்சி தான் நீடித்திருக்கணும், எப்போவுமே இரவாக இருக்கணும், நான் தான் பெஸ்ட்டும்மா. அப்போ ரெண்டு பேரும் மோதிக்குவாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த பிரச்சனையே வர்றதில்லைல்ல, டெய்லி உனக்கு பகலும் வருது இரவும் வருது இல்லை. அதான் சொல்கிறான், சூரியன் சந்திரனுடைய கணக்கினை வரையறுத்தவனும் அவனே, இது பேரறிவு கொண்டவனும் வல்லமை மிக்கவனுமான இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதாகும். அப்போ இந்த ஒழுங்கமைப்பு எல்லாம் என்ன செய்தி சொல்லுது? இதுக்கு பின்னாடி இருக்கிறவன் ஒருத்தன் தான், இல்லைன்னா இரவு பகல் கிளாஷும். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய தொழிற்சாலையில் ஒரு சிறிய கருவி. இதுதான் மௌலானா மௌதூதி இந்த தீனியாத்துங்கிற அந்த புக்கு, அந்த அடிப்படையாக பேசிக் குழந்தைங்களுக்கு நடத்துகிற புக்கு, அதில் தான் சொல்லுவார், ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, இது அல்லாஹ்வுடைய ஃபேக்ட்ரி. இது இந்த உலகம்ங்கிறது அல்லாஹ்வுடைய ஃபேக்ட்ரி. இதில் எல்லாமே அல்லாஹ்வுடைய டிசைனிங் படி தான் நடந்துகிட்ருக்கு. ஒருத்தன் மட்டும்தான் ஃப்ரீடமோடு சுற்றிட்டு இருக்கான். யார்? மனுஷன். மீதி எல்லாமே அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி நடந்துகிட்ருக்கு. அப்போ இதெல்லாமே பொருட்கள். இப்போ சூரியன் சந்திரன் சொந்தமாக அதுக்கு ஆற்றல் இருந்துச்சுன்னா அது மறையிறத விரும்புமா? விரும்பாது. சூரியன் மறையிறத விரும்பாது, சந்திரன் மறையிறத விரும்பாது. அப்போது அல்லாஹ் அதை சொல்கிறான், ஒவ்வொன்றுக்கும் நான் கணக்கினை வரையறுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு தான் ஹிஜ்ரி நம்ம என்ன சொல்கிறோம், கேலண்டர் போடலாங்கிறோம். ஏன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சுது. புரியுதா? கண்ணில் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும்னு தேவையில்லை. இந்த கணக்கு இருக்குது. கணக்குன்னு அல்லாவே சொல்கிறானா இல்லையா? ஹிசாபுன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த சூரியன் சந்திரன் இரவு பகல் இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ அழகாக, எவ்வளோ பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக சுற்றி சுற்றி வருது. இதே மாதிரி மனிதர்கள் என்னுடைய பேச்சு கேட்டு நடந்தா இது சுற்றி சுற்றி வரும். எது? மனிதர்களுக்குள்ள மோதல் வராது. ஆம்பளை பொம்பளையை டாமினன்ட் பண்ண மாட்டான், பொம்பளை ஆம்பளையை டாமினன்ட் பண்ண விரும்ப மாட்டான். ஆனால் இது ரொம்ப சிக்கலான விஷயம்.